வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 இதுல எடுத்துக்காட்டு 4ல் 19 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நிரூபிக்க tan of cos inverse of x equal to square root of 1 minus x square by x. இதை நம்ம நிரூபிக்கணும். இங்க x ஓட மதிப்பு என்னன்னா மாடுலஸ் ஆஃப் லெஸ் than 1 ஆனா 0 கிடையாது. x ஓட பிளஸ்ல தான் இருக்கும். ஆனா எதோட கம்மியா இருக்கும்? 1 விட கம்மியா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க. முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்கு இல்லையா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதுக்கு வந்து நம்ம வேற பேர் கொடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்க நம்மளா எடுத்துக்கிறோம். வேற பேர் கொடுக்குறோம். இப்போ பாருங்க காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் என்ன மாறும்? காசா மாறும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நம்ம என்ன செய்யலாம்? அங்கே வந்து இதை நிரூபிச்சலாம். பாருங்க. இப்போ முதல்ல எடுத்துக்கலாமா? இடது பக்கத்தை எடுத்துங்க. tan ஆஃப் cos inverse of x இதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆன்சரை கொண்டு வரப்போம். வலது பக்கத்தை கொண்டு வரப்போம். இந்த tan அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க. இந்த cos inverse of x பதிலா நம்ம என்னன்னு மாத்திக்கலாம்? தீட்டான்னு மாத்திக்கலாம். சொன்னது புரிஞ்சா பாருங்க. இந்த tan அப்படியே வந்துருச்சு. இந்த cos inverse of x பதிலா நம்ம தீட்டான்னு மாத்திட்டோம். இந்த இடத்துல இந்த tan தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா sin தீட்டா பை cos தீட்டான்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு இந்த sin தீட்டாக்கு பதிலா நம்ம மாத்துறோம். பாருங்க cos தீட்டா இருக்கா? cos தீட்டாக்கு பதிலா xன்னு மாத்தினா நமக்கு பகுதியில் இருக்க ஆன்சர் வந்துடும். ஆனால் தொகுதியில் இருக்க வராது. ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ sin ஸ்கொயர் தீட்டான்னா என்னன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு sin தீட்டா வேணும். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே ஸ்கொயர் கட்டினா இங்கே ஸ்கொயர் ரூட் வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உங்கள் ஸ்கொயரை கட் பண்ணால் அங்கே ப்ளஸ் ஆர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணுமே. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே பக்கத்தோட அளவு. செங்கோணம் போகிறது பக்கத்தை அளவு குறிக்கக்கூடிய ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ பாருங்க இந்த சைன் தீட்டாவுக்கு பதிலாக இந்த சைன் தீட்டாவுக்கு என்ன மாற்றிக்கலாம்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கலாம். பை இந்த காஸ் தீட்டா அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன மாற்றலாம் பாருங்க. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு மாற்றலாமா? காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ், இந்த அடுக்கு 2 அப்படியே தான் வரும். பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ். இந்த இடத்துல அவங்க கொடுத்து இந்த கண்டிஷன் எடுத்து எழுதுங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கும். எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக என்ன கிடையாது? 0 கிடையாது. இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். எழுதிடுவோமா? என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.